Hi friends, welcome to Idly Samayal. இன்னைக்கு நம்ம Idly Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து சாஃப்ட் இட்லி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சாஃப்ட் இட்லி வந்து மிக்ஸில தான் அரைக்க போறேன். அதுக்கு ஏத்த மெஷர்மென்ட்ஸ் நெக்ஸ்ட் எப்படி நம்ம அரைச்சா நமக்கு சாஃப்ட் இட்லி வரும் அத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா லேட்டஸ்டான வீடியோஸும் நீங்க உடனடியா பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். फ्रेंड्स இப்போ இந்த மாவு அரைக்கிறதுக்கு நம்ம மெஷர்மென்ட் பார்த்தறலாம். நான் இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். இட்லி அரிசி நான் 2 கப் எடுத்துர்க்கேன். நான் இந்த கப்ல தான் நான் இட்லி அரிசி 2 கப் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் உளுந்து வந்து ஒரு 3/4 கப். எந்த கப்ல நீங்க அரிசி மெஷர் பண்றீங்களோ அதே கப்லயே உளுந்து வந்து 3/4 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு கொஞ்சம் 2 வகை இருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து மெலிசா இருக்கும் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 hours வந்து நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். फ्रेंड्स இங்க பாருங்க நான் ஒரு 6 hours ஆச்சு நான் ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கு பாருங்க. அதே மாதிரி உளுந்தும் வந்து நீங்க அதே மாதிரி ஊற வெச்சுக்கோங்க. உளுந்தும் சேம் hours 6 hours. நான் உளுந்தோட கொஞ்சம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இட்லில வந்து நீங்க வெந்தயம் போடிங்கனா உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் சாஃப்ட்டா வரும். நெக்ஸ்ட் ஜவ்வரிசி நான் 1/2 கப் ஜவ்வரிசி சொன்னேன். உங்களுக்கு ஊறினதுக்கு அப்புறமா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. உங்களுக்கு குவாண்டிட்டியும் நல்லா டபுள் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நம்ம எதுக்காக ஆட் பண்றோம்னா உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்ட் கொடுக்கும். நம்ம மிக்ஸில அரைக்கிறதால நமக்கு இட்லி நல்லா சாஃப்ட் கொடுக்கும், பஞ்சு போல வரும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன். இப்போ வந்து உளுந்தோ நம்ம வெந்தயமும் ஊற வச்சோம்ல அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இப்போ பாருங்க இப்போ மாவு வந்து நமக்கு நல்ல மையா அரைச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். फ्रेंड्स நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜவ்வரிசி அரைக்க போறோம். ஜவ்வரிசியை இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க மிக்ஸில மாவு அரைக்கும் போது தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தியா நீங்க ஊத்தி அரைச்சிட கூடாது. फ्रेंड्स இப்போ நம்ம ஜவ்வரிசியும் அரைச்சாச்சு. இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. फ्रेंड्स இப்போ நம்ம கடைசியா இட்லி அரிசி நம்ம அரைச்சிக்கலாம். இட்லி அரிசி வந்து நான் மிக்ஸில வந்து 2 பேட்சா நான் ஆட் பண்ணி அரைச்சுக்க போறேன். फ्रेंड्स நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அரிசி ஆட் பண்ணிருக்கேன். நம்ம இட்லி அரிசி வந்து அரைக்கும் போது ரொம்ப மையா அரைச்சிட கூடாது. கொஞ்சம் கொதன்னு ரவா போல அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதே விதத்துல நமக்கு அரிசியும் ஃபுல்லா நமக்கு நல்லா அரைச்சிருக்கணும். ஆனா நம்ம டெக்ஸ்டர் பார்த்தா கொஞ்சம் கொதன்னு இருக்கணும். நான் உங்களுக்கு அரைச்சு முடிச்சோம்னா அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். फ्रेंड्स இங்க பாருங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் நதன்னு இருக்கணும். ஆனால் நமக்கு அரிசி எல்லாம் நமக்கு அரைப்பட்டுடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் நதன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் பேட்ச் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்ட் பேட்சும் அரைச்சாச்சு. இப்போது நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி படத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் அரைச்சிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடிபாகத்துலேருந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு உளுந்தோ அரிசியோ நம்மளுக்கு எல்லாம் ஒன்று சேரும். நம்மளுக்கு உளுந்தோ அரிசியோ கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. தனித்தனியாக எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் நம்ம ஓரளவுக்கு சரி சமமாக ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. இது வந்து பாருங்க நமக்கு நல்ல உருளிக்கான இருக்கு மாவு. இது வந்து ஒரு 8 hours வந்து நம்ம மினிமம் வந்து உருக்க வைக்கணும். அப்போதான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு உடனே வந்து சீக்கிரமாகவே இட்லி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இது ஆசைப்பட்டீங்கன்னா இட்லி மாவு கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ஒரு 4 hours to 5 hours உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா புளிச்சு நம்மளுக்கு உப்பி வந்ததுக்கு. எனக்கு ஒரு 7 to 8 hours ஆயிருக்கு. இப்போ இந்த மாவில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆஷாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். பாருங்க நமக்கு இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னியோட சாஃப்ட் இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இட்லி. நம்மளுக்கு எவ்வளோ பூ மாதிரி வருது பாருங்கள் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுக்கு மிக்சியில் மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸியானது. அது ஒரு 15 to 20 மினிட்ஸில் மாவு அரைச்சிடலாம்.